ஹாய் கைஸ், வெல்கம் டு சானூஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எங்களோட வீடியோஸை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டே ஒரு ப்ளாக் போட்டிருப்பேன், நவராத்திரி அம்பாள் வந்து நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அதோட கனெக்டிவேஷன் வீடியோ தான் பார்ட் 2வாக பார்க்க போகிறீங்க. நவராத்திரி எப்படிலாம் இருந்துச்சு, நாங்கள் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம், என்னெல்லாம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபுல்லாமே ப்ளாக் எடுத்திருக்கேன், என்னெல்லாம் பண்ணோம் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், எங்கள் வீட்டில் கொழு வச்சுருக்குறோம். 9 நாளைக்கு ஆயுத பூஜை வரல நடக்கும். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் வாங்க. பார்த்திங்கன்னா கொழு வைக்கிறோனாலே மெயினாக வந்து கலைச்ச சொம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நூல் சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா தான் வந்து இந்த நூல் சுற்றுவாங்க. ஸோ இவருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது. அது ஒரு சூப்பராக ஒரு மாதிரி வச்சு சைடாக சுற்றிட்டே வந்து அது ஃபுல்ஃபில் ஆகிடுது. ஸோ வந்து மாமா வந்து கலைச்ச சொம்புக்கு வந்து நூல் சுற்றிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி மார்னிங்லேருந்து அன்றைக்கி வந்து ஃபுல் ஒர்க்குங்க. ஸோ 1 by 1 சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து 1 by 1 பண்ண ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா விளக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு குங்குமம் மஞ்சள் வந்து இட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மியும் ஆக்சுவலாக கொலு வைக்கிறது நம்ம லைஃப்பில் செல்வங்கள் பெருகணும், நிம்மதி மன நிறைவு இருக்கணும், வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தாண்டி கொலுவில் வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம தாண்டி போயிட்டு ஒவ்வொரு படியாக வந்து வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இதை வந்து வைப்பாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அம்பாள் தேவி வந்து அசுரனோட வதம் செய்யறப்ப எல்லா ஜீவராசிகளும் பூச்சியிலிருந்து அனைத்து ஜீவராசிகளும் தன்னோட பவரை தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அம்பாள் தேவிக்கு கொடுத்ததாகவும், அதனால் ஈரறிவு ஓரறிவு ஜீவனுடைய எல்லா விஷயங்களையுமே ஸ்டெப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு படியிலேருந்து வைப்பாங்க. ஸோ லாஸ்ட்டு படியில் தெய்வத்தை வைப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அந்த சூப்பராக இருக்கும் அந்த ஸ்டோரி. பார்த்திங்கன்னா நம்ம விளக்குக்கு வந்து குங்குமம் மஞ்சள்லாம் இட்டு ரொம்ப சூப்பராக அஷ்டலக்ஷ்மிகளையும் வணங்குற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து இந்த விளக்குக்கு வந்து நாங்கள் குங்குமம் மஞ்சள்லாம் இட்டு அழகாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக கொலுவில் வைக்கக்கூடிய 9 படிகள் மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட அறிவு திறமை அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தாங்க இந்த இது வைப்பாங்க. படிப்படியாக வாழ்க்கையில் உயர்ந்து கடைசியாக இறைவனடி சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனை வந்து மேலே வைப்பாங்க. ஸோ இந்த கொலுப்படிகள் வந்து கிழக்கை நோக்கி தெய்வங்கள் அமைஞ்சிருக்க மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இந்த படிகள் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப 3 படி 5 படி 7 படி 9 படி அப்படின்னு சொல்லி ஒற்றை படியில் இருக்கக்கூடிய அளவுக்கு வசதிக்கு ஏற்ப படிகள் வந்து அமைப்பாங்க. முதற்கண் கடவுளான விநாயகரை முதலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்ற சாமிகளெல்லாம் வைப்பாங்க. பார்த்திங்கன்னா நம்ம கலச்சம், அதாவது கலச்ச தேங்காய் வந்து நம்ம இந்த டைமில் கலச்சம் நிறுத்துறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கலச்ச தேங்காய்க்கு வந்து மஞ்சள்லாம் பூசி இதுக்கு வந்து குங்குமம் இட்டு இதை வந்து அம்பாள் தேவியாக நம்ம வச்சு வணங்கணும். ஸோ இதுக்கு வந்து டெய்லி வந்து பூ மாற்றிட்டு டெய்லி வந்து சாம்பிராணி போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடே சுபிக்ஷமாக இருக்கும். இதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். வெத்தலை இருக்குது இல்லையா, பெரிய வெத்தலையாக பார்த்து நல்ல அழகாக இருக்கக்கூடிய அந்த வெத்தலை அகலமாக இருக்கக்கூடிய வெத்தலையாக பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். எப்பயுமே வாசக்காலில் குங்குமம் இடுறப்ப நம்ம அம்மன் நிறுத்துறப்ப 3 குங்குமம் 3 ஸ்டெப்ஸ் வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் வி ஷேப்பில். ஸோ இந்த கலசத்துக்கு நீட்டாக வைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கிறப்ப ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதோட அவுட்ஃபிட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து சின்ன சைஸு, அதுக்கப்புறம் மேலே அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு, அப்புறம் அதை விட மேலே இன்னும் பெரிய சைஸு.
ஸோ அந்த மாதிரி வெத்தலை ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 3 ஸ்டெப்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வச்சு குங்குமம் வச்சு நல்லா அழகாக அப்ளை பண்ணி விட்டோம்னா இந்த ஸ்டெப்ஸில் கட் பண்ணி வாசக்காலுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறப்ப பண்ணுவாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான் ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம என்ன தான் நம்ம இந்த தேங்காயில் வச்சு பண்ணுறப்ப அது வந்து நல்லா வராது. இந்த வெத்தலையில் வச்சு பண்ணுறப்ப அதோட அவுட்ஃபிட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கலசம் வந்து நிறுத்திடலாம். கலசம் நிறுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணீர், நம்ம சுத்தமான தண்ணீர், பன்னீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் லக்ஷ்மி தேவி வந்து வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே இந்த கலசத்தில் போடுவாங்கங்க. லக்ஷ்மி தேவி வந்து லெமனில், அதாவது எலுமிச்சை பழம் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் வாசனை தரக்கூடிய இந்த ஏலக்காய், அப்புறம் லவங்கப்பூ சொல்லுவாங்க இல்லையா, லட்டுக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த லவங்கப்பூ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அது மட்டும் அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா, அந்த கற்பூரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய தங்கம், காயின்ஸு, ரூபாய் காயின்ஸு, சேஞ்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவிலை வந்து வச்சு அதுக்கு மேலே தான் நம்மளுடைய கலச தேங்காயை வந்து வைக்கணுங்க. ஸோ கலசம் வந்து இப்படி தான் நிறுத்துவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்குன்னே வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு பிளேட் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஜெர்மன் சில்வர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து வாங்கியிருக்கேன். பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில். இந்த பிளேட் தான் வந்து நான் புதுசாக வாங்கினேன். ஸோ இதில் வந்து நம்ம பச்சரிசி வந்து நல்லா நிறச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கலசத்தை வந்து வைக்கணும். ரொம்ப சூப்பராக அழகாக வந்து வச்சாச்சு பாருங்கள். இந்த கலசத்துக்கு டெய்லி வந்து பூ போட்டு டெய்லி வந்து சாம்பிராணி காமிச்சு நம்ம வந்து சாமியை வந்து வணங்கிட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா மாமா வந்து எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து சொல்லுவாங்க இல்லையா, விநாயகரை வந்து நல்லா குளிர்விக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காப்பு கொடுப்பாங்க, நல்லெண்ணெய் வச்சு நல்லா உச்சி குளிரவ நல்லா ஃபுல்லுத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் காப்பு கொடுத்து அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம பிள்ளையாருக்கு வந்து எல்லாத்தையுமே 1 by 1 பண்ணணும். ஸோ வந்து வாழைப்பழம், அதுக்கப்புறம் சந்தனம், மஞ்சள், விபூதி, அப்படி 1 by 1 வந்து நம்ம விநாயகருக்கு வந்து அபிஷேகம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப 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 இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. நம்மளுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ இருக்கிற லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் பயங்கரமான ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். இப்போ இருக்கிற அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ வந்து நமக்கு மட்டும் இல்லைங்க, குட்டி பிள்ளைங்களுக்கு கூட இந்த டென்ஷன், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபேமிலியாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப எல்லாருமே உட்கார வச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். கோயிலுக்கெல்லாம் போய் நம்ம இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்காதுங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நமக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே பண்ணி பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு கூட சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பிள்ளையார் சாமிக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ பால், தயிர் அப்படி சொல்லி எல்லாத்தையுமே 1 by 1 வந்து நாங்கள் பிள்ளையார் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணோம். கீழே குட்டியாக இருக்குது பாருங்கள், அது நந்தீஸ்வரர், நந்தி பகவான். ஸோ அதுக்குமே கூட நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் பூ போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா சந்தனம் வந்து கொட்டி சந்தனம் வந்து நல்லா கரைச்சி அதை அபிஷேகம் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொன்றத்தையும் வந்து நம்ம பார்த்து வீட்டில் பண்ணுறப்ப நமக்குமே கூட ஒரு தனி உலகத்தில் போன மாதிரி இருக்குங்க. இந்த சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணுறப்ப ஃபேமிலின்றதை தாண்டி நமக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் மைண்டில். அது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஒன்று இதெல்லாம் பண்ணுறப்ப ஒரு தனி உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து சாமிக்கு துண்டெல்லாம் வந்து கட்டி அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சு 1 பை 1 நாங்கள் வந்து சாமிக்கு வந்து பிள்ளையார் சாமி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து வச்சாச்சு. ஸோ பூஜை ரூமுக்கு முன்னாடி தான் நாங்கள் இந்த இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ பூஜை ரூமில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எடுத்துட்டோம். விளக்கு அது எல்லாத்தையுமே பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே தான் வந்து இப்போ இங்கே சாமியெல்லாம் வச்சு நாங்கள் வந்து கலசம் நிறுத்தியிருக்கோம். ஸோ வருஷமே அந்த பிளேஸில் தான் நிறுத்துவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி பூ, ரோஸ் பெட்டல்ஸு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உருளியில் வந்து பூ போட்டு வச்சுருவோம். அந்த டைமில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உருளியில் வந்து பூ போட்டு நாங்கள் அந்த கொலுவாண்டையுமே வைப்போம். பார்க் மாதிரி பண்ணுறாங்கங்க. ஸோ வந்து அது அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. முளைப்பாரி போட்டு பார்க் மாதிரி பண்ணுவாங்க மணல்லாம் வச்சு. ஸோ அது நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் இருக்குது. ஸோ அது பிஃபோராக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு கொலு வைக்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா ஒரு 4 days 5 days பிஃபோராகவே அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது வந்து நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இந்த டைம் புதுசாக நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா மாவேலையில் அம்மனுக்கு ஒரு கிரீடம் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் நான் இந்த டைம் புதுசாக பண்ணது. அப்புறம் கலசத்துக்கு வந்து அந்த பிளேட் வந்து நாங்கள் வந்து புதுசாக வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இயர் வந்து தோரணங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக நாங்கள் வந்து கட்டணும். பார்த்திங்கன்னா நம்ம அஷ்டலக்ஷ்மியை வந்து உள்ளார கூட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து இந்த கலச சொம்பெல்லாம் வந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சேன். சிவனியா பார்த்திங்கன்னா 1 by 1 அந்த உருளி அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுது. காவியாவுக்கு வந்து எக்ஸாம்ன்றதுனால அவள் வந்து காலையிலேருந்தே ரொம்ப பிஸியாக இருந்தா. ஸோ நீங்கள் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவள் மேலேயே இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது. அதனால் குவார்ட்டர்லி எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால் அவள் வந்து கீழே வர முடியலை. ஸோ நாங்கள் வந்து ஸ்டாண்ட் வச்சு வீடியோஸ்லாம் நாங்களே எடுத்துகிட்டு நான் அவர் சிவன்யாவே நாங்கள் மாமனாரே நாங்களே முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளோட கொலு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்க்ரீன் கூட வந்து நாங்கள் இப்போ புதுசாக இந்த வருஷம் புது வரவு தான். ஸோ ஸ்க்ரீன் வந்து நாங்கள் எங்கள் மாமா மாமிக்கு 70ஆம் கல்யாணம் பண்ணப்போ வந்து வாங்கினோம். ஸோ இது மாதிரி கொலு வைக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பண்ணுறப்ப அதுக்கும் யூஸ் ஆகும் ப்ளஸ் இதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைப்பில் வந்து வாங்கினோம். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எங்கள் புசுமா பாருங்க விளக்கெல்லாம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போல்லாம் வந்து பிள்ளையார் பூஜை வந்து நான் பண்ணுறேன் மம்மின்ற அளவுக்கு பாப்பா வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. மாமா பார்த்திங்கன்னா அன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக ஒர்க் இருந்ததுனால வீட்டில் எதுவும் நைவேத்தியம் செஞ்சு சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ண முடியலன்றதால வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு டேவே பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு அல்வா கொடுத்துட்டாருங்க. ஸோ அல்வா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. என்ன மாமா ஃபஸ்ட்டு டேவே சாமிக்கு அல்வா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட கொலு ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக புசுமாக்கு விட்டாச்சு. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரியாக வச்சுட்டா. பார்த்திங்கன்னா அத்தை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க ஹாப்பியா கொலு வச்சது சொல்லுங்க. மருமக பையன் பேத்தி எல்லாம் வந்து கிட்டேருந்து கொலு வச்சுது ஹாப்பி சந்தோஷமாக கொண்டாடுறோம். ஆனால் பெரிய பேத்தியில் தான் கஷ்டமாக இருக்குது. நம்ம வைக்கக்கூடிய கொலு படிகள் ஆனது 9 படியிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு படியிலையும் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? 9 படியில் ஃபஸ்ட்டு படியில் பார்த்திங்கன்னா ஓரறிவு கொண்ட தாவர வகைகள் காய்கறி கனி அந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு படியிலையும், செகண்ட் படியில் பார்த்திங்கன்னா நத்தை எறும்பு நத்தை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து 2வது படியிலையும், 3 அறிவு கொண்ட எறும்பு ஜீவராசிகள் அதாவது எறும்பு அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து 3rd படியிலையும், 4 அறிவு கொண்ட பூச்சி பட்டாம்பூச்சி தும்பி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து 4வது படியிலையும், 5 அறிவு கொண்ட பசு கன்று அந்த மாதிரி விஷயங்கள் வந்து 5வது படியிலையும்,
ஸோ 5 அறிவு கொண்ட பசுமாடு கன்று அதெல்லாம் வந்து 5வது படியிலையும், 6 அறிவு கொண்ட சிலைகள் வந்து மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது செட்டியார் பொம்மை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து 6வது படியிலையும், சித்தர்கள் தெய்வங்கள் அதெல்லாம் வந்து 7வது படியிலையும், அதுக்கப்புறம் ராமாயணம் மகாபாரத ஸ்டோரிஸில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்டில் வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து 8வது படியிலையும், 9வது படிவில் கடைசியாக தெய்வத்தை அடையிற மாதிரி எல்லா தெய்வத்தையும் 9வது படியிலையும் வைப்பாங்கங்க. இது ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு சிறப்பான அம்சங்கள், அழகான விஷயங்கள் உண்டு. ஸோ 1 by 1 வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இந்த கொலு வைக்கிற டைமில் நம்மளை விட ரொம்ப பூஸ்டப்பாக, ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுறது நம்மளோட பசங்க தாங்க. நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே நம்ம பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்கே ஒரு தனி அழகு தான். ஸோ அவங்க தாத்தா கூட சேர்ந்து புசுமா வந்து 1 by 1 அவங்களே சிவன்யாவும் அவங்க தாத்தாவுமே வந்து எல்லா ஸ்டெப்ஸுமே அடுக்கி அதில் வேஷ்டி ஒயிட் துணியெல்லாம் போட்டு ஒவ்வொரு பொம்மைகளையாக வந்து தெய்வத்தையும் ஒன்றுத்தையும் பார்த்து லாஸ்ட் இயர் நம்ம பண்ணதை வச்சு அப்படியே வந்து டிட்டோவாக அழகாக பண்ணி அவங்க ஃபுல்லாக அழகாக நிறைச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா வந்து இந்த ஆரத்தி வந்து ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப குட்டி பிள்ளையிலேருந்தே வந்து காவ்யா சிவன்யாவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆரம்பித்த விஷயங்கள் தான். ஒரு பெரியவங்க செய்யக்கூடிய ஒர்க்கை குட்டி பசங்களை செய்ய சொல்லப்போ அவங்களுக்கு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்த இன்ட்ரெஸ்ட் தாங்க இது. ஸோ சிவன்யா ஆகட்டும் காவ்யா ஆகட்டும் டெய்லி வந்து அம்பாளுக்கு வந்து ஆரத்தி எடுப்பாங்க. டெய்லி வந்து வெத்தலை கற்பூரம் வச்சு ஆரத்தி எடுத்து தெருவில் எடுத்துகிட்டு போட்டு நம்ம ஆரத்தி வந்து விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி சூப்பராக வந்து பண்ணுவாங்க பெரியவங்க மாதிரி. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறத பார்க்குறப்ப. ஸோ ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு ரொம்ப மனசு சந்தோஷத்தோடு வந்து உக்காந்தாச்சு. பார்த்திங்கன்னா புசுமா வந்து நான் கேக் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்வாவை எடுத்துகிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லுங்கள் சாமிக்கு அப்படி சொல்லி ஒன்றுத்தையாக வந்து கேக் மாதிரி அல்வாவை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அவங்க பாட்டிக்கு அவங்க தாத்தாக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அல்வாவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு டே அல்வா வாங்கிட்டு வருவார். நாங்கள் யாருமே கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எங்கள் வீட்டு கொலு வந்து இப்படி தாங்க வச்சுருந்தோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. ஸோ இந்த கொலு வைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுக்கு முன்னாடி நான் மேரேஜ் ஆகி வர்றதுக்கு முன்னாடி எங்கள் மாமி வந்து வச்சுட்டு இருந்தாங்களாம். ஸோ வந்து இந்த கொலு வைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த கொலு வைக்கிற அந்த வருஷம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வேண்டிப்போம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம கலைச்சி நிறுத்துவோம். ஸோ வந்து சாமி வந்து நிறுத்துவோம். அம்பாள் தேவியை வந்து வீட்டுக்குள்ளே வச்சு 9 நாளும் வணங்கி 9 நாளும் வந்து ஒவ்வொரு நைவேத்தியம் பண்ணி இல்லை முடிஞ்சால் செஞ்சோ முடியாமல் போனால் வாங்கிட்டு வந்தோ எப்படியோ ஒன்றத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுவோம். ஸோ 9 நாளும் வீட்டில் சாம்பிராணி வாசத்தோட லக்ஷ்மி தேவி குடி இருக்கிறப்ப அந்த வீட்டே ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்றது ஒரு நம்பிக்கை. நானுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 9 நாளும் நாங்கள் எப்படியெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸில் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னிய டே வந்து எங்களுக்கு இப்படி தாங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப சுபிக்ஷமாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரிலாக்ஸாக வந்து போச்சு. ஸோ எங்கள் வீட்டு சாமி வந்து எப்படி இருந்தாங்க, எங்கள் வீட்டு அம்பாள் தேவி வந்து எப்படி இருந்தாங்க, எங்கள் வீட்டு கொலு பொம்மைகள் கொலு வந்து எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட அம்பாள் தேவிக்கு எடுத்த சாரி எப்படி இருந்துச்சு, அம்பாள் தேவி வந்து அலங்காரம் எப்படி இருந்துச்சு, நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் நீங்கள்
கொடுக்கக்கூடிய லைக்ஸ் தான் என்னையே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் எங்களோட வீடியோவை இவ்வளவு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.